இதுதான் மக்களே, நான் கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அனிமியான்ட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் ஹாஸ்பிட்டலில் எடுத்தது. என் கண்ணுலலாம் வீக்கமே இருக்காது, நார்மலாக தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருந்தேன். ஆனால் அனிமியாவுக்குள்ள சிம்டம் எல்லாம் என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு கண்ணில் வீங்கவே ஆரம்பிச்சிச்சு. அந்த அனிமியான்னு சொன்னோன்னே எனக்கு 2 யூனிட் ப்ளட்டு போட்டாங்க. அதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டலில் தான் 2 நாள் இருந்து 2 யூனிட்டு ப்ளட் ஏற்றணும். ஒரு இது ஐசியூவில் வச்சோம், ஒரு இதில் நார்மல் வார்டில் வச்சும் ஏற்றுனாங்க. அது ஏற்றிட்டு கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்ச உடனே என் கண் அந்த மெடிசினால் வீங்கிச்சா என்னன்னு தெரில, கண்ணெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் எப்போதும் சோகத்தின் மொத்த உருவமாக கிடந்தேன். ஆனால் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்போதுமே என்கிட்ட ஒரு பழக்கம், நான் லோவாக இருக்கும்போது பழைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்ப்பேன்னா, அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரித்து மனசை ஆறுதல் படுத்திக்கிடுவேன். அதனால் ஒவ்வொரு டைமும் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்திருப்பேன். இதிலலாம் எனக்கு கழுத்தில் இது போடலை, கிட்னி ஃபெயிலியர்னு தெரிஞ்சு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஃபோட்டோலாம் எடுத்தது. அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக எனக்கு கழுத்தில் கத்திட்டரை போட்டு விட்டாங்க. இப்படி தான் பாருங்கள், தாலி செயின்லாம் அப்போ போட்டிருக்க மாட்டேன், எல்லாத்தையும் கழட்ட சொல்லிட்டாங்க. எப்படி மூஞ்சி வீங்கிருச்சு பாருங்கள். டயாலிஸுக்கு அப்புறம் எனக்கு மூஞ்சி கண்ணெல்லாம் புசு புசுன்னு ஆகிட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் டயாலிஸு எப்படி கழுத்தில் எப்படி டியூப் போட்டு பண்ணுறாங்க பாருங்கள். நானாங்கிற மாதிரி ஆகிட்டு, ஏன்னா என் மூஞ்சியெல்லாம் புசு புசுன்னு வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீக்கம் போகிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் அந்த முன்னாடி உள்ள ஃபோட்டோவிலலாம் சுத்தமாக தெரியாது. 2 கண்ணுலேயும் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கண் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது கண்ணுக்கு ஆப்ரேஷன், கழுத்தில் கத்திட்டருன்ட்டு ஒரு வேதனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் என் மூஞ்சி எல்லாமே புசு புசுன்னு ஆனது தான் என்னால் இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப கருக்க ஆரம்பிச்சிட்டேன். டயாலிஸ் பண்ண கருவாடாயிட்டேன். இந்த கையில் நம்ம எப்போதுமே நல்ல அனுபவசாலிகளை தான் நீடில் போட விடணும். அப்படி போட விட்டு அது தப்பாக போய் கையெல்லாம் வீங்கிட்டு பார்த்துக்கோங்க. அந்த ரத்தக்கட்டு சரியாகவே 1 வாரம் ஆச்சு. அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு முதல்ல இடுப்புக்கு கீழே லாங்காக முடி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சின்னதாக வெட்டி இது பண்ணிட்டேன். அப்புறம் குட்டி முடியாக தான் வச்சுட்டு அலைஞ்சேன். இருந்தாலும் மூஞ்சி வீக்கம் மட்டும் எனக்கு போகவே இல்லை. இப்போ தான் எனக்கு கன்னத்தில் உள்ள வீக்கம்லாம் போயிருக்கு. கண்ணுலேயும் வீக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அப்படி தான் வீக்கம் இருந்திருக்கு. இதுதான் நான் போன வருஷம் மார்ச்சில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் டயாலிஸுன்ட்டு அப்பப்போ அழுவேன், உட்காருவேன், அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுவேன். இதுக்கெல்லாமா அழுதோம் அப்படின்ட்டு பார்த்து ஃப்யூச்சரில் சிரிக்கிறதுக்காண்டி. இது எல்லாமே சோகத்தில் கடந்த ஃபோட்டோ தான். இது டயாலிஸுக்கு காரில் கிளம்பி போகும்போது உள்ள ஃபோட்டோ. சும்மா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுவேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக என் பசங்களை பார்த்தா நான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன் பார்த்துக்கோங்க. மூஞ்சி வீக்கம் மட்டும் எனக்கு குறையவே இல்லை. நானாங்கிற மாதிரி ஆகிட்டு அந்தளவுக்கு கருவாடாகவும் போயிட்டேன். கருத்துன்னா அந்தளவுக்கு. இப்போ ஒரு ஃபோட்டோ வரும் பாருங்க, அதில் எந்த அளவுக்கு கருத்து போயிருப்பேன்ட்டு. இப்போ தான் மக்களே கொஞ்சம் நார்மலாக என் ஃபேஸ் வருது. இது போன வருஷம் நாங்கள் ஈசாவுக்கு போன இதில் என் ஃபேஸை பாருங்களேன், எம்பிட்டு கருப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு. இது எல்லாமே அதுக்கப்புறம் கருப்பாக இருக்கிறது தான். இது இப்போ இருக்கிற ஃபோட்டோ. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் என் கண்ணெல்லாம் வற்றி இப்போ ஓரளவுக்கு இதாக இருக்கேன் மக்களே.